எப்படிமா தண்ணில விளக்கிறது? இத பார் வசுந்தரா, நம்மளோட நம்பிக்கை தான் நமக்கு பெரிய ஆதாரம். நடக்கிற நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே நம்பிக்கை தான் வசு காரணம். மனசுல ஒண்ணு அழுத்தமா நினைச்சுக்கிட்டு நாம கடவுள்கிட்ட வேண்டுனா அது கண்டிப்பா நடக்கும். நீ முதல்ல ஏனோ தானோன்னு வேண்டுன, இப்ப அர்ஜுன் தம்பிய மனசுல நினைச்சுக்கிட்டு வேண்டுன, இப்ப விளக்கறிது பாத்தியா? அதனால அர்ஜுன் தம்பி உனக்கு கிடைப்பாருன்னு அழுத்தமா நினைச்சுக்கோ. நிச்சயமா அவர் உனக்கு கிடைப்பாரு வசு. போய் வீட்டுல போய் ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன். போ. ஓடி பொடி பொடி குப்பம்மா. அடியே ஃப்ராடு ஃப்ராடு. உன் பொய் பித்தலாட்டத்தை உன் பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குறியா? நீ எவ்வளவு பெரிய கேடின்னு எனக்கு தெரியும்டி. என் கண்ணுக்கு எதிராவே என்ன காரியம் பண்ற? தண்ணியில அப்படியே விளக்கறிய வைக்கிறியா? இரு, நாளைக்கு உன் வீட்டுல மீனை தண்ணியில வறுத்து காட்டுறேன். பேருதான் துளசி மணக்குது, ஆனா பண்றது எல்லாமே. இங்க வந்து நல்ல ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு அர்ஜுன் பயலுக்கு அடி போடுறியா? அவனை மாப்பிள்ளை ஆக்கிக்கிட்டு இந்த சொத்து முழுசையும் லவட்டிக்கிட்டு போலான்னு பாக்குறியா? துளசி, அது மட்டும் நடக்காதுரி. என் கைய மீறி 1/2 கிராம் தங்கத்தை கூட இங்க இருந்து உன்னால லவட்ட முடியாது. காட்டுறேன், இந்த கடையநல்லூர் காந்திமதி யாருன்னு காட்டுறேன். சாமி, என்ன மன்னிச்சிடு சாமி. உனக்கு துரோகம் பண்ண மாதிரி இருக்கு. சின்ன வயசுல இருந்தே என் பொண்ணு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வரா. அவதான் இந்த வீட்டு மருமகன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதுக்கு நிறைய தடைகள் வருது. எல்லா தடைகளும் உடையணும். அவ மனசுப்படி அவ அர்ஜுன் தம்பிக்கு மனைவி ஆகணும். வசு அதுக்கு நம்பிக்கையோட மனசை சோர்ந்து போகாம போராடணும். அதுக்குதான் இந்த தப்ப பண்ண. தப்புதான், ஆனா என் பொண்ணு படுற கஷ்டத்துக்கு முன்னாடி இது எனக்கு தப்பா தெரியல. நல்ல விஷயத்துக்காக தான் நான் இதை பண்ணேன். நீ தான் எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி வைக்கணும். இந்தாங்க. Thank you. Thank you. இந்தாங்க. Thank you. படிப்பு செலவுக்கே எங்க கிட்ட பணம் கிடையாதுமா. நல்லா படிக்கிற பசங்க, விளையாட்டுலயும் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்கம்மா. நீங்க ஸ்பான்சர் பண்ணதுனாலதான் இன்னைக்கு ஓட்டப்பந்தயத்துல மாவட்ட லெவல்ல ஜெயிச்சிருக்காங்கம்மா. பரிசு வாங்கிட்டு வந்திருக்காங்கம்மா. இந்த மாதிரி கப்பு வாங்குறதெல்லாம் எங்க கனவுமா. நாங்க ஏழைங்க, கனவு தான் காண முடியும். எங்க கனவை நீங்க நிஜமாக்கி கொடுத்துருக்கீங்க. இந்த குழந்தைங்கள வாழ்த்துமா. இது ஒரு ஆரம்பம்தான். இந்த மாதிரி நீங்க இன்னும் நிறைய பரிசுகள் வாங்கணும். இப்போ மாவட்ட அளவுல ஜெயிச்சிருக்கீங்க, இனிமே இந்திய அளவுல ஜெயிக்கணும். இன்னும் பெரிய பெரிய பரிசுகள்லாம் நீங்க வாங்கணும். கண்டிப்பா ஜெயிப்போம்க்கா. வெரி குட், ஆல் தி பெஸ்ட். வரோங்கம்மா. வரோம். பை பை. வா. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே, பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம் சரி சார். மேடம். அண்ணா, என்ன மீனாட்சி, நீ ஸ்பான்சர் பண்ணி போட்டியில ஓட வச்ச பசங்க ஜெயிச்சிட்டாங்க போல இருக்கு. ஆமாண்ணா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. என்னால முடியாதத இந்த சின்ன வயசுல இந்த பசங்க சாதிச்சிருக்காங்கண்ணா. ஆமா, என்னண்ணா கையில பேக்? நீங்க காலையில எடுத்துட்டு போகவே இல்லையே. ஓ, இதுவா? அதை ஏம்மா கேக்குற? அதுதாம்மா இந்த பேக். என்னண்ணா, ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் பார்த்திருக்க? இல்லம்மா, ரோட்ல திருட்டு பசங்க பேகை திருடிட்டு ஓடுறத பார்த்துட்டு எப்படிம்மா சும்மா இருக்க முடியும்? நீயே சொல்லு. கடைசியில பார்த்தா
பேகை பறி கொடுத்த பொண்ணு ஆட்டோல ஏறி போயிட்டாங்க. அவங்க கிட்ட இதை என்னால கொடுக்க முடியலம்மா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம பேகை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். அண்ணா சூப்பர்ண்ணா. இந்த பொண்ணு இவ்ளோ அழகா இருக்காங்க பாருங்களேன். மீனாட்சி, இது ஏதோ டிராயிங்மா. அண்ணா இது சாதாரண ஓவியம் இல்லைன்னா, ஆர்டிஸ்ட் ரவிவர்மன் வரைஞ்ச ஓவியம். ரவிவர்மன் கேள்விப்பட்டிருக்கீங்களாண்ணா? ரவிவர்மனா? தெரியாதேம்மா. இந்தியாவுல உள்ள ஃபர்ஸ்ட் லைன் ஆர்டிஸ்ட்ல இவர் முக்கியமான ஒருத்தர்னா. குறிப்பா இமேஜினேஷனரி இல்லுஸ்ட்ரேஷன் வரையறதுல இவர் எக்ஸ்பர்ட். அப்படியா? என்னம்மா ஏதாவது புதுசா சொல்ற? அண்ணா இப்போ நீங்க உங்க சின்ன வயசுல எப்படி இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா அப்படியே வரைஞ்சு கொடுப்பாருனா. ஓ, அதே மாதிரி சின்ன வயசு போட்டோ கொடுத்து இப்போ எப்படி இருக்காங்கன்னு கேட்டா அப்படியே வரைஞ்சு கொடுப்பாரு. அதே மாதிரி ஓவியம் தானே இந்த ஓவியம். அது எப்படிம்மா இவ்ளோ கரெக்டா நீ சொல்ற? இவரை பத்தின ஆர்டிக்கல்லாம் நான் பத்திரிக்கையில நிறைய படிச்சிருக்கேன்னா. இங்க பாருங்களேன், ஆர்விங்கிற கையெழுத்துக்கு அப்புறம் 2 புள்ளி தெரியுதா? ஆமா. அப்படி புள்ளி வச்சா அது இமேஜினரி இல்லுஸ்ட்ரேஷன். அதாவது ஒருத்தரோட மனசுல இருக்கிற உருவத்தை சொன்னா அது அப்படியே வரையறது. ஓ, யாரோ ஒருத்தர் அவரோட மனசுல இருக்கிற உருவத்தை சொல்லி வரைஞ்ச ஓவியம் தான் இது. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா இது முக்கியமானதா இருக்கும் போல இருக்குமா. ம். கான்டாக்ட் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஃபோன் பண்ணி கொடுத்துடலாம். பேக் கொடு. ஆ. ஜேகேஆர் குரூப் சேர்மன் போட்டிருக்குமா. இவங்க சிட்டிலே பெரிய குரூப் ஆச்சேமா. ம். விசிட்டிங் கார்டு இருக்கு. சரி, இந்த கார்டுல இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். ஆ. என்னாச்சு? என்னப்பா வந்ததுல இருந்து இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்க? டயர்டா இருக்க? போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். சரிங்கப்பா. மீனாட்சி, இந்த பேக் பத்திரமா வச்சுக்க. ம். என்ன மீனாட்சி, அண்ணன் ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. தம்பி, கெஸ்ட் எல்லாரையும் வேற ஹோட்டல்ல தங்க வச்சுட்டேன். அவங்க எல்லாரும் பத்திரமா இருக்காங்க. நைட் டின்னருக்கும் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். வெரி குட் உத்தமன். ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. தம்பி, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். சரியா? நீங்களும் சாப்பிட வாங்க. சரிங்க. வந்துடுறேன். அம்மா, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். நான் அப்புறம் சாப்பிட்றேன். ஏற்பாடு பண்றது முக்கியம் இல்ல உத்தமன், ஃபுட் வர்த்தா இருக்குமா? தம்பி, அருமையா இருக்கும். நமக்கு ரெகுலரா பண்றவரை தான் பண்ண சொல்லியிருக்கேன். சார், லேப்டாப் காணாம போனது போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் வசு, அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. உத்தமன், அந்த கம்ப்ளைண்ட் மெயில் அனுப்பிச்சிட்டீங்களா? அனுப்பிட்டேன் தம்பி. கமிஷனர் ஆபீஸ்க்கு ஒரு சிசி போட்டேன் தம்பி. ஓகே ஓகே, டோன்ட் வரி வசு, கவலையை விடு, அதெல்லாம் பாத்துக்கலாம். என்ன அர்ஜுன், போலீஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல அத்தை. கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு வசு ஆட்டோல வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கும்போது என் லேப்டாப் அவகிட்ட இருந்துச்சு. அது எவனோ அடிச்சிட்டு போயிட்டான். அதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் மேடம். அதனால தான் அப்செட், வேற எதுவும் இல்ல. லேப்டாப்ல முக்கியமான விஷயம் இருந்திருக்கும், அதான் வசு டல் ஆயிட்டா. இல்ல வசு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. அப்படி எதா இருந்தா என்கிட்ட சொல்லிருப்பாளே வசு. என்ன வசு?
அது தம்பியோட லேப்டாப் பேக்கு. ஆனா வசுந்தரா மேடம் மீட்டிங்க்கு தேவையான பேப்பர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுல ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அது மிஸ் ஆனதுனால டல்லா இருப்பாங்க. என்ன தம்பி? அதானே. அதுக்காகலாம் வசு இவ்ளோலாம் கவலைப்பட மாட்டா. அவளோட பர்சனல் திங்ஸ் ஏதாவது ஒண்ணு அதுல இருந்திருக்கும். வசு, உன்னுடைய பர்சனல் திங்ஸ் ஏதாவது இருந்துச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இவ என்னமோ தடுமாறுறா பம்முறா. இவளுங்க சம்மனே இல்லாம ஆத்தாளும் அவளும் ஆஜராகிறாளுங்க. காரணம் இல்லாம குள்ள பிசாசும் கொள்ளிவாய் பிசாசும் பேசாதுங்களே. பேக்ல ஏதாவது இருந்திருக்கணும். இவ போட்டு வாங்குறா. என் தொம்பி பொண்ணு வேற திருன்னு முழிக்கிறா. ஒருவேளை இவளுங்க திட்டம் போட்டு ஆள் அனுப்பி பேக தூக்கிட்டாளுகளோ? அப்படி அதுக்குள்ள என்ன இருந்திருக்கும்? ஏன் அர்ஜுன் தம்பி, இவ்வளோ பெரிய பேக் காணாம போயிருக்கு, நீங்க பாட்டுக்கு இங்க அமைதியா உட்கார்ந்துருக்கீங்களே? அது அவ்வளவு பெரிய பேக்லாம் இல்ல, சின்ன பேக் அது. அதான் தம்பி, அதுக்குள்ளதான் இந்த கம்பெனி ரகசியம் எல்லாம் இருந்துச்சுன்னு அந்த கருப்பு சட்டை விளங்காதவன் சொல்றானே. என்ன கிளவி நம்மள இழுத்து விடுது? இது அதுல சீக்ரெட் பேப்பர்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. இது ஆன்டி, அதுல சாதாரண பேப்பர் தான் இருந்துச்சு. இந்த காலத்துல வெறும் பேப்பருக்காக மெனக்கெட்டு இந்த லேப்டாப் பேக் எல்லாம் அடிச்சிட்டு போக மாட்டாங்க. அதுல ஏதோ பெரிய ரகசியம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது எப்படி உங்களுக்கு தெரியுது? ஞானக்கன் ஏதாவது இருக்கான்னு? இந்த மூளை அப்படியே தீட்டி யோசிச்சேன்னா புரியும். எப்பவும் முதலாளி பின்னாடியே அப்படியே ஒட்டி உறவாடிக்கிட்டு தின்னுக்கிட்டு தெரிஞ்சா ஒரு இழவும் புரியாது. என்ன தம்பி இப்படி கேவலப்படுத்துறாங்க? ஐயோ உத்தமன், அவங்க கிட்ட பேசாதீங்க. அவங்க ரொம்ப ஒஸ்ட். அவங்க இத பாரு நச்சு, எப்படி போட்டு கொடுக்குதுன்னு. மம்மி கொஞ்சம் பேசாம இரு. நம்ம வசுவ கேள்வி கேட்டதும் அதுக்கு ஏதோ புரிஞ்சிருச்சு. கிழவிக்கு உடம்பெல்லாம் விஷம். மம்மி அவங்க ஏதோ வெட்டியா பேசிட்டு இருப்பாங்க. நம்ம கேரளால ஏதோ ஆக்சிடென்டா, அத பாப்போம். நான் என் ரூமுக்கு போறேன், நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. இன்று சென்னையில் நடந்த தொழில் முனைவோர் மாநாட்டில் ஏற்படவிருந்த பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. இது ஃபைனல் அலாரம். தயவு செஞ்சு கிளம்புங்க எல்லாரும். வா வசு. தகுந்த நேரத்தில் அபாய மணி ஒலித்ததால் அங்கிருந்த காவலர்கள் துரிதமாக செயல்பட்டு அனைவரையும் வெளியேற்றியுள்ளனர். யோ, முதல்ல பவர் ஆஃப் நான் சொல்லியா? சீக்கிரம். சரிங்க சார். வசு வா. நல்ல வேலை நாம கேமரால சிக்கல, இல்லைன்னா மாட்டிருப்போம். இப்போ டிவியில் பார்க்குறப்போ அர்ஜுன் சார் முகத்தில் எவ்வளோ அக்கறை இருக்கு. என்னை காப்பாற்றணுங்கிற எண்ணம் அவர் முகத்தில் அப்பட்டமே தெரியுது. என்ன இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு? ஒரு வாரத்து கூட இங்க யார்கிட்டயுமே சொல்லவே இல்லை. டேய், சின்ன விஷயம்டா, அது இவ்வளோ பெருசா காமிச்சிட்டு இருக்காங்கடா. நல்ல வேலை உங்க யாருக்கும் எதுவும் ஆகலல்ல. யாருக்கும் எதுவும் ஆகல. ஏன் வசுந்தரா, அங்க எதுவும் தீயவே காணுமே, அப்புறம் எதுக்கடி தீ விபத்துங்கிறாங்க? உங்களுக்கும் எதுவும் ஆகல, உங்க கூட வந்த உங்க ஆளுங்களுக்கும் எதுவும் ஆகல. நல்ல கல்லு குண்டா மாதிரி நீங்க நின்னுட்டு இருக்க. நல்லவங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆகாது பாட்டி. ஐயோ அதுதான்ப்பா, உனக்கு எதுவும் ஆகலையேன்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்குடா. தம்பி, உங்களுடைய அதிரடி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் டிவில பரபரப்பா வருது பாருங்க. உத்தமன் பாருங்க. என்னமோ தாலி கட்டின பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரி இல்ல இழுத்துட்டு போறான். இவ்வளவு அவனோட அப்படியே இளையரா. ஐயோ, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இத பத்தி ஆர்குமெண்ட்லாம் பண்ணாதீங்க. உத்தமன் நீங்க கிளம்புங்க. பசு கிளம்பு. பாடா டேய்.
தரங்கெட்டவ பாய் போட்டா தட்டு கெட்டவ அதுல படுக்கதானே செய்வா. பொண்ணு வளர்த்து வச்சிருக்கா பாரு ஈருமக்காரி. அடியே நட்சம், 2 பேருக்கும் மவுசு கூடுதுடி. 2 பேரையும் சேர விடாம பண்ணுனா சேர்த்து வச்சு அத டிவில காட்டுற மாதிரி பண்ணிட்டு வந்து நிக்கிறியே. நான் என்ன மம்மி பண்ணுவேன்? நம்ம போடுற திட்டம்லாம் கடைசியில இந்த மாதிரி ஆயிடுது. ஆனா அந்த ஓவியத்தை மாமா பார்க்க முடியாதபடி பண்ணிட்டேன். அந்த லேப்டாப்பையும் தூக்கிட்டேன். அங்க நிக்கிறேன் பாருங்க இந்த நட்சத்திரா. ஆத்தாவும் மவளும் கசமுசாங்கிறாளுங்க. மாமா கேள்வி வருதுமா? என்ன அம்மாவும் பொண்ணும் எதை பத்தியோ டீப்பா டிஸ்கஸ் பண்ற மாதிரி தெரியுதே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாச்சி. 2 பேரும் டிவில வந்தாங்கல்ல, அதனால நட்சத்திரா கொஞ்சம் மூட் அவுட் ஆயிட்டா. அதான் நான் சொன்னேனே, என் தம்பி பொண்ணு ரொம்ப விவரமான ஆளு. வில்லங்கத்துல சோறாக்கி அதுல விஷத்தை ஊத்தி அப்படியே சாப்பிடுவா. அந்த அளவுக்கு அவ தெளிவு. அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. முக்கு வீட்டுல முனி இருக்குன்னு சொன்னா முறத்துல அள்ளிக்கிட்டு வரவான்னு கேக்குற ஆள் அவ. என்னத்த பண்றது, நீங்களும் என்னமோ தகுடுத்த வேலையெல்லாம் பண்றீங்க. ஆமா, அந்த லேப்டாப் பேக்கை தூக்கிட்டீங்க போல இருக்கு. அது நாங்க இல்லையே. என்னடி நச்சு, நாமளா செஞ்சோம்? அது யாரோ பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க. இத பாருங்க அத்தாச்சி, பன்னு திருடுறவனுக்கும் பவுனு திருடுறவனுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியும் அத்தாச்சி. என்னமோ போங்க, பிள்ளையார பிடிக்க போனா குரங்காயிடும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க பிடிக்கிற குரங்கெல்லாம் பிள்ளையாராகி அது பிள்ளையார் சதுர்த்தியும் கொண்டாடுது. என்ன நடக்குமோ நடக்கு. என்ன பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க? மாட்டீங்க தெரியும். என்ன மம்மி இது? கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். தம்பி, இன்னும் நீ என் கிளம்பலையா? இல்ல தம்பி, நாளை காலைல 10 மணிக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு. நீங்க ரெடியா இருங்க. அதை ஞாபகப்படுத்திட்டு போறதுக்கு தான் வந்தேன். வரேன். இருங்க. அப்பாயின்மெண்டா? யார கிட்ட அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க? உங்களை கேட்டு தான் தம்பி கொடுத்தேன். நீங்க தானே போன மாசமே கொடுத்தீங்க. உத்தமன், நாளைக்கு எனக்கு பயங்கர ஒர்க் இருக்கு உத்தமன். எனக்கு தெரியாம அப்படி என்ன முக்கியமான வேலை உங்களுக்கு? வசுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறேன். இருக்கட்டும் தம்பி, நீங்க ஏற்கனவே ஒத்துக்கிட்ட ஃபங்க்ஷன் இல்லையா, அதனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. என்ன ஃபங்க்ஷன் உத்தமன்? இளம் தொழிலதிபர்களுக்கு நீங்க விருது கொடுக்க போறீங்க தம்பி. நல்ல ஃபங்க்ஷன் தான். ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளைய பார்க்க போறோம், அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் போலாம். ஓகே தானே? ஓகே தம்பி, நீங்க சொல்லிட்டா அதுக்கு அப்பீலே இல்லையே. என்ன தம்பி என்ன இழுக்கிறீங்க? இல்ல, மாப்பிள்ளை பாக்குற விஷயத்துல நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்கோர்ஸ், அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஓகே தம்பி, நீங்க சொன்னா கரெக்ட் தான். காலையில முதல்ல போய் மாப்பிள்ளைய பாப்போம், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போலாம். எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல் தம்பி. வேண்டுதலா? இந்த மாப்பிள்ளை கரெக்டா செட் ஆயிடணும். அதான் எனக்கு கவலையா இருக்கு உத்தமன். மொத்த குடும்பத்தையும் தான் இங்க வர வச்சிட்டீங்களா, இனிமே எல்லாம் நல்லதே நடக்கும். உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரி தம்பி, குட் நைட். அப்ப நான் காலைல வரேன். முதல்ல இந்த உத்தமனோட மைண்டை மாத்தணும். கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடத்துல இருந்து அண்ணா உங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்ததை டிவியில பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ணி, பாக்குறவங்களுக்கு வேணா அது சாதாரணமா தெரியலாம், ஆனா எனக்கு அப்படி தோணல அண்ணி. ஆமா வசு, நானும் கவனிச்சேன். அவ்வளவு பேர் இருக்கிறப்போ அர்ஜுன் தம்பி உன்னை காப்பாத்துறதுக்கு ரொம்பவே அக்கறை காட்டினாரு வசு.